அப்பா பெரிய ஆஸ்திக்காரரு, பெரும் பணக்காரரு. அவங்க வீட்டில் ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க சாப்பிடுவாங்க. அவன் போய் ஒரு குடியானவனை அண்டி கொண்டுட்டு தவிடு கிடைக்குமான்னு அழுதுகிட்டு இருந்தான். தயவு செய்து எவனையாவது அண்டி கொள்ளாதீங்க. உன்னை தூக்கிடுவேன், உன்னை மேலே கொண்டு போயிடுவேன், உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வைக்கிறேன். ஒருத்தனையும் நம்பாதீங்க. அவரை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கேட்கக்கூடாத சத்தம் மனுஷ சத்தம், கேட்க வேண்டிய சத்தம் கர்த்தர் சத்தம். எனக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில் விழுந்து போகிறதுக்கு காரணம், உன்னை தூக்கி வைக்கிறேன், என்ன ஒரு பிளேட் சாப்பாடு, ஆமாம் உன்னை மேலே மேலே கொண்டு போகிறேன்னு. அவரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவரை அண்டி கொண்டவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஒரு பால் தன் குடும்பத்தை அண்டி பின்னோக்கி போனால் ரூத் தேவனை அண்டி கொண்டாள். அம்மா போயிட்டாப்பா, அவ்வளவு முத்தம் கொடுத்துட்டு நீனும் போமா, உன்னை பார்த்தாலே எனக்கு மன விசனமா இருக்குமா, நீ போயிட்டு வாமா, அவ்வளோ மாதிரியா போயிட்டீன்னா நான் வெறும் கட்டையா ஊருக்குள்ள போயிடுவேன்னு சொன்னா, உம்முடைய தேவன் அங்கத்தான் நிற்கிறா. ஏய் நகோமி, உன்னை பிடிச்சிட்டு வரல, உமக்கு ஒரு தேவன் இருக்கார்ல, அந்த தேவனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. உன்னை பிடிச்சிட்டு உனக்கு ஒரு சொத்து இருக்குன்னு பின்னாடி வரல, உம்முடைய தேவன். நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் மக்களையே பார்க்காத ரூத்து சொல்றா உம்முடைய ஜனம், இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பழகாத ரூத்து சொல்றா உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மாறணும்னு ஒன்று பிரித்தா மட்டும்தான் ஊருக்கு போக முடியுமா, திரும்ப போக முடியுமா? ஆபிரகாமுக்காவது சொந்தக்காரங்க எழுதி எழுதி அனுப்பி விட்டாங்க, ரெபேக்காள் என்று ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறாள். இங்கே கனெக்ஷனே கிடையாது. மொத்தமாக விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நான் அண்டிக் கொள்வேன் என்று ஓடி வந்ததை போவாஸ் அறிந்து என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலின் செட்டைக்குள்ள வந்த உனக்கு வந்துட்ட போ, இந்த ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போ, வந்துட்ட போ, இந்த ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு போ, வீடு தேடி வந்துட்ட 1 லட்சம் ரூபா கடன் கேட்டு இந்த ஒரு 500 ரூபா, ஏதோ என் வாசப்படியில் மிதிச்சிட்ட, ஒருவேளை சாப்பிட்டு போ. அப்படியா சொன்னாரு? எங்க அப்படியா சொன்னாரு? எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமா இருக்காரு. அதனாலதான் ஆபீஸ்ல ஏதோ ஒரு ஆபீசர் வந்தார், அவர் பின்னாடி போயிடாதப்பா. ஏதோ படிச்சவன் வந்தார், அவர் பின்னாடி போகாதப்பா. ஏதோ புதுசா ஒரு விசுவாசி வந்தார், அவன் பின்னாடி போகாதப்பா, போகாதப்பா, போகாதப்பா. அவர் அண்டி கொண்டவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, அண்டி கொண்டவர்களுக்கு கேடகமா இருக்காரு, கேடகமா இருக்காரு. எத்தனையோ பேர் லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்துருக்காங்க, மாசம் 20,000 30,000 காணிக்கை கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க சொன்ன வார்த்தை பிடிக்கல, போறேன்னு சொன்னாங்க. அண்டி கொண்டவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கார். ஆண்டவரே, அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஊழியத்துக்கு வரும்போது அவங்க கருப்பா சவப்பான்னு யாரும் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான். அதனாலதான் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த மாசத்துக்கானது அவர் நடத்துவார், நம்ம பிள்ளைகளுக்கானது அவர் தருவார். போவா சொல்ற, நீ வந்த பாத்தியா ஐயா, மோவாபியர்கள் 10 தலைமுறை உள்ள வரக்கூடாதியா, உள்ள வந்து 10 தலைமுறை காத்துறது ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளையோட பிள்ளை, பிள்ளையோட பிள்ளை, 10வது தலைமுறை தான் பொண்ணு எடுக்க முடியும். ஆண்டவர் சொன்னாரே, நீ வந்துட்டில, நீ வந்துட்டில, உனக்கேன்னு ஆசீர்வாதத்தை தர்றேன். சாதாரணமா இல்ல, சாதாரணமா இல்ல, நிறைவான பலன். கை உயர்த்தி சொல்லுங்களேன், நிறைவான பலன். நல்ல கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நிறைவான பலன். அப்படி எல்லாரும் எழுமே